एट्टावद् अनुवाकम्। सैषानन्दस्य मीमागुं सा भवति युवा स्यात् साधु युवाध्यायकः आशिष्ठो दृढिष्ठो बलिष्ठः तस्येयं पृथिवी सर्वा वित्तस्य पूर्णा स्यात् स एको मानुष आनन्दः ஆனந்த மீமாம்சாவினுடைய பிரயோஜனம் 3 என்று பார்த்தோம். அதில் முதல் பிரயோஜனம் ஆனந்தம் ஆத்மஸ்வரூபம் அல்லது பிரம்மஸ்வரூபம் என்று நிலைநாட்ட, இரண்டாவது வைராகியத்தினுடைய பெருமையை எடுத்துக்காட்ட என்று பார்த்தோம். இதில் முதல் கருத்தை முடித்துவிட்டு வைராகியத்தினுடைய பெருமை எப்படி ஆனந்த மீமாம்சா மூலம் நமக்கு கிடைக்கிறது என்ற விசாரத்தை சென்ற வகுப்பில் செய்தோம். நாம் செய்த விசாரத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு தொடரலாம். காமத்யாக ஆனந்த காரணம் என்று பார்த்தோம். மனதில் ஆசையானது குறைய குறைய ஆனந்தம் அதிகரிக்கும். எப்படி என்றால், மனதில் காமம் குறைய குறைய மனதில் அமைதி ஏற்படும், சித்த பிரசாதம் ஏற்படும். அப்பொழுது ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபம் தெளிவாக நன்கு பிரதிபிம்பிக்கும் என்பது அடிப்படையான கருத்தாக நாம் ஆரம்பித்தோம். பிறகு அடுத்தபடியாக விசாரம் செய்தது காமத்யாகம் 2 விதத்தில் நடைபெறும் என்று பார்த்தோம். மனதில் ஆசை நீங்க நீங்க மனது சூக்ஷ்மமாகிறது, அமைதி அடைகிறது, அதில் ஆனந்தம் அதிகமாக வெளிப்படுகிறது என்றால், மனதில் எப்படி காமமானது செல்லும், மனதை விட்டு எப்படி ஆசை அகலும் என்றால் 2 விதம் என்று பார்த்தோம். முதல் விதம் விஷய பிராப்தி. விஷயத்தை அடையும் பொழுது ஆசையானது சென்று விடுகிறது. ஒரு பொருளின் மீது ஆசை எனக்கு இருந்தால் அந்த ஆசை எப்பொழுது சென்றுவிடும்? அந்த பொருளை அடையும் பொழுது, அந்த பொருளை அடைந்து விட்ட பின் ஆசையானது சென்றுவிடும். இவ்விதம் மனதில் இருக்கின்ற காமம் எப்பொழுது சென்றுவிடும் என்றால், எந்த பொருளில் ஆசை இருந்ததோ அந்த பொருளை அடைந்தவுடன் அந்த ஆசையானது சென்றுவிடும். ஆசை சென்றால் அதற்கு தகுந்தாற்போல் சித்த பிரசாதம், பிரசாதம் என்றால் அமைதி, பிறகு ஆத்மாவினுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடு. இரண்டாவது விதத்தில் ஆசை எப்படி மனதிலிருந்து சென்றுவிடும் என்றால், தோஷ தர்ஷனத்தின் மூலமாக, வைராகியத்தின் மூலமாக பொருளை அடையாமலேயே ஆசையை நீக்குதல் என்று பார்த்தோம். ஒரு பொருள் என்னுடைய புருஷார்த்தம், இதை நான் அடைய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். பிறகு விவேகத்தின் துணை கொண்டு வைராகியம் என்ற பாவனையினால் அந்த பொருள் அனர்த்தம், அது தேவையில்லை என்று நீக்கிவிட்டால், விவேக வைராகியத்தின் மூலமாக
தோஷ தர்சனத்தை பார்த்து வைராகியம் என்ற பாவனையில் அந்த பொருள் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டால் ஆசையானது சென்று விடுகிறது, பொருளை அடையாமல். இவ்விதத்தில் காமத்தியாகம் ஏற்படும். இனி அடுத்தது நாம் கேட்ட கேள்வி என்ன? ஒரு பொருளை அடைந்தும் ஆசை போகிறது, வைராகியத்தினாலும் காமம் தியாகம் செய்யப்படுகிறது என்றால் இரண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கின்றதா? ஒரு பொருளினுடைய ஆசை மனதிலிருந்து எப்படி செல்கிறது? அதை அடைவதனால். ஒருவன் என்ன செய்கின்றான்? அடையாமல் விவேகத்தினால் வைராகியத்தினால் ஆசையை நீக்குகின்றான். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்ற கேள்வி கேட்டோம். அதற்கு உபனிஷத் எப்படி பதில் சொல்கிறது என்றால், ஒரு பொருளை அனுபவிப்பதனால் கிடைக்கின்ற சுகம் ஒரு பங்கு என்றால், அதே பொருளின் மீது வைராகியம் இருந்தால் அவன் அனுபவிக்கின்ற சுகம் 100 மடங்கு என்று உபனிஷத் பேசுகிறது. எந்த ஒரு பொருளை நாம் அனுபவிப்பதனால் ஒரு விதமான சுகத்தை அனுபவிக்கின்றோம், அந்த பொருளின் மீது வைராகியத்தினால் வருகின்ற சுகம் அதைவிட 100 மடங்கு என்று இங்கு உபனிஷத் பேசுகிறது. இங்கு உண்மையில் 100 என்கின்ற எண்ணிக்கையில் முக்கியத்துவம் கிடையாது. அதிகம், அத்தியதிகம். அதிகம் மட்டுமல்ல, அதிகத்துக்கு அதிகம் என்பதை காட்டுவதற்காக 100 என்ற கணக்கு ஆனது எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவ்விதம் வைராகியமானது அதிக சுகத்திற்கு காரணம் என்று பார்த்தோம். அதில் எந்த உதாரணத்தை எடுத்தோம்? கடைசியாக நச்சிகேதனுடைய உதாரணத்தை எடுத்து பார்த்தோம். முதலில் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு சில பொருள்களை கொடுத்து, இதை நீ வைத்துக்கொள், ஆத்ம ஞானத்தை பற்றி கேட்காதே என்று சொன்னார். முதல்ல ஒரு அட்டம்ப்ட் பண்ணார். சில பொருள்களெல்லாம் கொடுத்து 100 வருஷம் வாழ்ந்துக்கோ, புத்திர பௌத்திரன் ஹிரண்யம் ஹஸ்தி, நான் யானை தருகின்றேன், புத்திரன் பௌத்திரன் எல்லாம் உனக்கு தர்றேன். அவரே வயசை நிச்சயம் பண்ணிட்டார், 100 வருஷம் நீ வாழ்ந்துகொள் என்று சொன்னார். நச்சிகேதன் அதற்கு மயங்கி அதில் வைராகியம் இல்லாமல் சரி என்று சொல்லி இருந்தால் யமதர்மராஜா என்ன பண்ணியிருப்பார்? சரி என்று அதை கொடுத்திருப்பார். ஆனால் நச்சிகேதன் என்ன செய்தான்? அந்த பொருள்களில் வைராகியம் அவனுக்கு இருந்தது. அந்த வைராகியத்தினுடைய பலன் அதைவிட 100 மடங்கு அதிகமான பொருளை அடுத்த முறையாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த பொருளை நச்சிகேதன் எப்படி சம்பாதித்தான்? முதல்ல கொஞ்சம் பொருளை கொடுக்கிறன்னார், அதை விட அதிகமான பொருளை கொடுக்கிறேன்னு சொன்னார். அந்த அதிகமான பொருள் தனக்கு வருவதற்கு அவன் என்ன முயற்சி செய்தான்? எப்படி அதை சம்பாதித்தான் என்றால் வைராகியம். எதில் வைராகியம்? முதலில் கொடுக்கின்றேங்கிற பொருள் இருக்கிற வைராகியம் அதை விட அதிகமான பொருள் அவனுக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது. அதாவது அடுத்தபடி என்ன போனார்? பூலோகத்தில் எல்லாத்தையும் கொடுக்குறன்னார். ஆயுள் எவ்வளவு காலம் நீ வாழ விரும்புகிறையோ அவ்வளவு காலம்னு சொன்னார். அடுத்தபடியில் நச்சிகேதன் என்ன செய்தான்? அதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். பிறகு யமதர்மராஜா என்ன பண்ணார்? வேறு லோகத்தில், சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற வாகனங்கள் பொருள்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன்னு சொன்னார். அந்த பொருளை நச்சிகேதன் எப்படி ஈட்டினான், சம்பாதித்தான் என்றால், அடுத்தபடியாக கொடுத்ததில் வைராகியம் இருந்த காரணத்தினால் அவன் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற சுகத்திற்கு தயாரானான். அது அவனுக்கு கிடைப்பதற்கு தயாரானது. இவ்விதம் வைராகியமானது அதிக சுகத்திற்கு காரணம். இந்த இடத்துல வைராகியம்ங்கிறத எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? துருவன் தபம் செய்தான், அல்லது ராவணன் முதலியவர்களெல்லாம் தபஸ் செய்தார்கள். அந்த தபஸ் தான் வைராகியம். இந்திரியத்தை கட்டுப்படுத்தி சுகம் வேண்டாம் என்று சொல்லி அதிகமாக முயற்சி செய்வதுதான் ஒரு விதமான வைராகியம். அதனுடைய பலன் அதிகம் அதிகம். தபஸ் அதிகரிக்க அதிகரிக்க
நமக்கு பலன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தாரதமிய சுகத்திற்கு காரணம் அதிக வைராகியம். வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க பிரதிபிம்பானந்தமானது அதிகரிக்கின்றது. வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க மனதினுடைய சூக்ஷ்மத்துவம், அமைதி அதிகரிக்கின்றது. அதனால் சுகமும் அதிகரிக்கின்றது என்பது வைராகியத்தினுடைய பெருமை நமக்கு வருகின்றது. இதில் முக்கியமாக என்ன, நம்ம சாதாரண வாழ்க்கையிலையும் கூட ஒருவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு விரும்புகிறார். முதல்ல ஏதோ கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், அது வேண்டான்னு சொன்னால் இதுக்கு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லுவார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எப்பொழுது சிறிய பொருளில் நமக்கு வைராகியம் இருக்கோ அப்பொழுதே அதைவிட மேலான பொருளுக்கு நாம் தகுதி அடைகின்றோம். அப்பொழுது தான் அது வரும். நச்சிகேதனை யமதர்மராஜா டெம்ப்ட் பண்ணும்போது முதல் இதிலேயே நச்சிகேதன் எனக்கு போதும்னு சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பாக மேல் லோக சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டார். காரணம் என்ன? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நச்சிகேதன் திருப்தி அடைந்து விட்டான். அந்த வைராகியம் உடையவனுக்கு அது போதும் என்பது கருத்து. இப்போ இதிலிருந்து வைராகியத்தினுடைய பெருமையை உபனிஷத் எப்படி காட்டுகிறது? அதுதான் நம்முடைய கேள்வி. வைராகியத்தினுடைய மகிமையை ஆனந்த மீமாம்சா காட்டுகிறது என்றால் எப்படி காட்டுகிறது வைராகியத்தினுடைய பெருமையை? வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க உலகத்தில் இருக்கின்ற சுகம் அதிகரிக்கும், அல்லது பிரதிபிம்பானந்தமானது அதிகரிக்கும். ஒருவன் தியாகம் செய்ய செய்ய அவனுக்கு சுகம் அதிகம். தியாகத்தினால் சுகம் அதிகரிக்கின்றது என்பது முதல் கருத்து. இனி அடுத்த விசாரம், ஒருவனுக்கு குறைவான சுகம் இந்த சம்சாரத்தில் இருக்கு, வைராகியத்தினால கொஞ்சம் அதிகமான சுகத்தை அனுபவிக்கின்றான். இது எல்லாமே சம்சாரத்துக்கு உட்பட்டது தானே, அதனால வைராகியம் எதற்கு என்பது அடுத்த கேள்வி. வைராகியத்தினுடைய ஒரு பிரயோஜனம் என்ன பார்த்தோம்? வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க பிரதிபிம்பானந்தமானது அதிகரிக்கும்னு பார்த்தோம். அப்படி என்றால் ஒருவனுக்கு குறைவான வைராகியம் இருக்கிறது, அவன் குறைவான சுகத்தை அனுபவிக்கின்றான். ஒருவனுக்கு அதிகமான வைராகியம் இருக்கிறது, அதிகமான பிரதிபிம்பம் தாரதமியமான சம்சார மண்டலத்தில் இருக்கின்ற சுகத்தை அனுபவிக்கின்றான். இதில் என்ன பெரிய வித்தியாசம்? எதற்கு வைராகியம் என்ற கேள்வி வருகிறது. இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டமே, வைராகியத்துக்கு வர்றதுக்கு முன் ஒரு பொருளை அடைவதனால காமம் போகுது, வைராகியத்தினாலையும் சுகம் வருதுன்னா வைராகியம் எதற்கு? பொருளை அடைஞ்ச இன்பத்தை அனுபவிக்கலாமே என்றால் அதற்கு என்ன பதில் சொன்னோம்? வைராகியம் அதிக சுகத்திற்கு காரணம். யாராவது சுகம் போதும்னு சொல்லுவார்களா? சுகம் போதும்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. மேலும் மேலும் சுகத்தை மனிதர்கள் விரும்புகிறார்கள். அதே பட்சத்தில் வைராகியம்தானே எதற்கு என்ற கேள்வி வரும்பொழுது, இந்த வைராகியமானது முழுமையாக பிரம்மானந்தம் அல்லது ஆத்மாவை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. இப்போ வைராகியத்துக்கு ரெண்டு பிரயோஜனம். ஒன்று அவாந்தர பிரயோஜனம். அவாந்தர பிரயோஜனம் இதுவரைக்கும் நம்ம சொன்னது. அவாந்தரம்னா முக்கியம் இல்லாத பிரயோஜனம். அமுக்கியமான பிரயோஜனம் என்ன? வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க ஒருவன் இந்த லோகத்தில் அதிக சுகத்தை அனுபவிக்கின்றான். இது நம்ம அனுபவத்திலேயே தெரியும். ஒருவன் சிறு வயதில் போகத்துக்கு இன்பத்துக்கு அடிமையாகாமல் உழைக்கின்றான், கஷ்டப்படுறான், படிக்கிறான் அல்லது உழைக்கின்றான்னு வச்சுக்கோமே, அவன் என்ன சம்பாதிக்கிறான்? பிற்காலத்தில் நல்ல ஒரு பதவிக்கு போகிறான், நல்லா படித்து வருகின்றான். இதெல்லாம் காரணம் என்னன்னா அவனுடைய வைராகியம். தபஸ் தான் இந்த இடத்துல வைராகியம். இவ்விதம் போகத்தில் அடிமையாகாமல் ஒருவன் செய்கின்ற முயற்சியினால் அதிக சுகத்தை இவன் அனுபவிக்கின்றான். இப்போ ஒருவன் படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோமே, அவன் மீறின என்ன செய்வான்? ஒரு வியாபாரம் பண்ணி அறிவினால் படிப்பினால் வர்ற சுகத்தை அனுபவிக்காமல் ஏதோ வாழ்க்கையை நடத்தலாம். ஒருவன் சிறு வயதில் நன்கு முயற்சி செய்து படிக்கிறான். படிக்கிறது கொஞ்சம் வைராகியம் வேணும் அல்லவா? மற்ற இதில் எல்லாம் போகத்தில் மனசு போகாமல் படித்தல் அல்லது உழைத்தல் ஏதாவது அவன் இருந்தால்
அவனுடைய வாழ்க்கை அதிக சுகமாக அமைகின்றது. இது முதல் அவாந்தர பலம். இனி வைராகியத்தினுடைய இரண்டாவது பலன், அது முக்கியமான பலன் என்னவென்றால், இந்த வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க விஷயத்தில் தோஷத்தை பார்த்து நீக்கி வர வர அந்த வைராகியத்தை உடைய மனம் ஆத்மானந்தம் அல்லது பிரம்மானந்தம்னு சொல்லுவோமே, அந்த மோக்ஷத்தில் கிடைக்கின்ற ஆனந்தத்துக்கு அல்லது மோக்ஷத்துக்கு தகுதியாக அமைகின்றது. எங்கு வைராகியம் தகுதியாக அமைகின்றது? சாதன சதுஷ்டய சம்பத்தில் விவேகம் வைராகியம் என்று பார்த்துள்ளோம். இவ்விதம் வைராகியம் ஒரு முக்கியமான சாதனையாக அமைகின்றது. யாருடைய மனதில் வைராகியம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆத்ம ஞானம் ஏற்படும். ஏதாவது புத்திசாலித்தனமிருந்து ஓரளவு ஞானம் வந்தாலும் ஞான நிஷ்டை வைராகியம் இருப்பவர்களுக்குத்தான் வரும். இவ்விதம் மோக்ஷத்தை அடைய வைராகியமானது முக்கியமாக பயன்படுகிறது. இப்போ வைராகியம் எவ்வளவு தூரம் பயன்படுகிறது? லௌகிகத்தில் ஒரு நல்ல சுகம் வேணுனாலும் வைராகியம்தான், மோக்ஷம் வேண்டும் என்றாலும் வைராகியம்தான். ரொம்ப பேர்த்துக்கு வைராகியம்ங்கிற சொல்லுல வைராகியம், வைராகியம்னு சொன்னால் பயம் வந்துடுது. ஏதோ வைராகியமாக இருக்கான், உபனிஷத் கிளாஸுக்கெல்லாம் போனால் வைராகியம் வந்துடுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரே பயம் எல்லாத்துக்கும். இந்த வைராகியத்தை கண்டு பயந்துக்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமோ? அவ்வளோ சுலபமாக வராது. எதை கண்டு பயந்துக்கணும்? எது வந்துருமோ அதை கண்டு தானே பயந்துக்கணும். ஆனால் வைராகியம்தான் உலகத்தினுடைய அதிக சுகத்துக்கும் காரணம். சின்ன வயதில் வைராகியத்துடன் போகத்தை எல்லாம் தியாகம் பண்ணுறானே, அதனால தான் அவன் உழைக்கின்றான், அல்லது பொருளை சம்பாதிக்கிறான், படிக்கிறான், வாழ்க்கையை நல்லா சுகமயமாக அமைத்து கொள்கின்றான். இது அவாந்தர பலம். லௌகிகத்தில் ஒருத்தன் வெற்றி அடையணுன்னாலும் கூட அவனுக்கு வைராகியம் இருக்கணும், அல்லது மோட்சத்துக்கு வர வேண்டும் என்றாலும் அவனுக்கு வைராகியம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆனந்தத்தை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று விஷய தர்ஷன ஜன்ய ஆனந்தம், அதை விஷயானந்தம் என்று சொல்லப்படுகிறது. விஷய தர்ஷன ஜன்யக அல்லது விஷய பிராப்தி ஜன்யக ஆனந்தக விஷயானந்தக. விஷய தர்ஷனம்னா ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால அல்லது ஒரு பொருளை அடைவதனால், விஷய பிராப்தி ஜன்யக அந்த விஷயத்தை அடைவதனால் உண்டாகின்ற ஆனந்தத்தை தான் நம்ம விஷயானந்தம் என்று சொல்கின்றோம். விஷயத்தில் கிடைக்கின்ற ஆனந்தம். இது ரொம்ப முதல் படியில் பேசப்படுகின்ற கருத்து. உண்மையில் சாஸ்திரம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விஷயத்திலிருந்து ஆனந்தம் வருதுன்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய அனுபவத்தை ஆரம்பத்தில் ஓகே சரி என்று அங்கீகாரம் செய்கின்றது. காரணம் என்ன? முதல்லையே நம்ம விசாரத்தில் பார்த்தோம். ஒருவர் ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது சுகம் வருது, அனுபவிக்காத பொழுது சுகமில்லை. இப்போ புத்தி எப்படி நிர்ணயம் செய்கின்றது? அந்த பொருளோடு சம்பந்தம் வைக்கும்போது சுகம், ஆகவே சுகம் அந்த பொருளிலிருந்து வருகிறதுன்னு மேலோட்டமாக தெரிவதை ஏற்றுக்கொண்டு முதலில் விஷயானந்தம்னு ஒன்று இருக்கிறதாகவே சாஸ்திரம் கூறி, அந்த விஷயத்தை எல்லாம் பிறகு நிந்தனை செய்து அதிலேயே துக்கம் வருதுன்னெல்லாம் சாஸ்திரம் பேசுகிறது. இனி இரண்டாவது ஆனந்தம் தோஷ தர்ஷன ஜன்ய ஆனந்தம். முதல்ல விஷய தர்ஷனம், அதே விஷயத்தில் தோஷ தர்ஷனம், அதைத்தான் வைராகியம் சொல்றது. இப்போ தோஷ தர்ஷனத்தினால் உண்டான ஜன்யமான ஆனந்தம், சுருக்கமாக கூறினால் வைராகியானந்தம், வைராகிய ஆனந்தம், வைராகியத்தினால் வருகின்ற ஆனந்தம். அது இரண்டாவது ஆனந்தம். இரண்டாவதுனா இரண்டாவது நிலையில் நாம் பேசப்படுகின்ற ஆனந்தம். முதலில் ஒருவன் விஷயத்தை அனுபவிக்கிறான், ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இதை பகவானை ஏற்றுக்கொள்றார் கீதையில். ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாஹா என்று சொல்லி, இந்திரியங்களோட சேர்க்கையினால் வரும் போகங்கள் துக்க யோனையே
யோனய ஏவத்தேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ முதலில் விஷயானந்தம், அதை தொடர்ந்து வருவது வைராகிய ஆனந்தம். இந்த வைராகிய ஆனந்தத்தினுடைய பெருமை என்ன? விஷயானந்தம் எவ்வளவு இருக்கின்றதோ அதை காட்டிலும் அதிகமானது வைராகிய ஆனந்தம். பிறகு வைராகியம் வர வர நாம் அடுத்த ஆனந்தத்துக்கு தயாராகின்றோம் அல்லது மோட்சத்துக்கு தயாராகிறோம். கடைசியான ஆனந்தம் ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆனந்தக. ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆனந்தக அல்லது ஆத்ம ஞான ஆனந்தக. அதை பிரம்மானந்தம் என்று சொல்லப்படுகிறது. பல சொற்கள் இருக்கின்றது. பிரம்மானந்தம், வித்யானந்தக, ஆத்மானந்தக என்றெல்லாம் சொல்லலாம். இப்போ 3 தர்ஷனம், விஷய தர்ஷனம், தோஷ தர்ஷனம், ஆத்ம தர்ஷனம். இந்த 3 தர்ஷனத்தில் நமக்கு ஆனந்தம் வருகிறது. விஷய தர்ஷனம்னா பிராப்திங்கிறது அதில் இருக்கு. விஷயத்தை பார்ப்பதனால் அடைவதனால் வருகின்ற ஆனந்தம். அந்த விஷயத்தை அடையாமலேயே தோஷத்தை பார்க்கிறதுனாலேயே வர்ற ஆனந்தம். பிறகு ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆனந்தக, அதைத்தான் பிரம்மானந்தம் சொல்கிறேன். அது என்ன ஆனந்தம் என்றால், இந்த ஆனந்தம் ஏதோ ஒரு பொருளோடு சம்பந்தப்பட்டு அனுபவத்தினால் வருவதல்ல. நானே ஆனந்த சொரூபம் என்ற ஞானத்தினால் வருகின்ற மன அமைதி. இந்த பிரம்மானந்தத்தை எப்படி புரிந்து கொள்வது? நான் சுபாவமாக ஆனந்த சொரூபமாக இருக்கின்றேன் என்ற ஞானம், வித்யா, அதனால் வருகின்ற ஒரு மன நிறைவு. அந்த மன நிறைவு எப்படிப்பட்டது என்றால், நம்ம இதற்கு முன்னாடி ஒரு கருத்து பார்த்தோம். ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம் என்பதனுடைய பொருள் என்ன என்பதற்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? அக்னியினுடைய சொரூபம் உஷ்ணம் என்று சொன்னால், எப்படி அக்னி உஷ்ணமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லையோ, அதுபோல் ஆத்மா ஆனந்த சொரூபம் என்றால் ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்த்தோம். ஒன்றினுடைய சொரூபம் இது என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அக்னியினுடைய சொரூபம் உஷ்ணம் இஸ் ஈக்குவல் டு வாட்? இதனுடைய அர்த்தம் என்ன? அக்னி உஷ்ணமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டாம். நீரினுடைய சொரூபம் உஷ்ணம் அல்ல, அது உஷ்ணமாக இருந்தால் அக்னியை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி நம்ம பார்த்திருக்கோம் இதே உதாரணத்துடன். அதுபோல ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம் என்று நான் புரிந்து கொண்டால் என்ன ஞானம் நமக்கு வருகின்றது? நான் ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இந்த எண்ணம், இந்த அறிவு, இந்த அறிவினால் வருகின்ற ஒரு நிறைவு, அது பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம். இதையே மோக்ஷக, திருப்தி அல்லது வீடு பேறு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதைத்தான் பகவான் கீதையில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகன்னு சொல்கிறார். தன்னிடத்திலேயே தான் திருப்தியானவன் சொன்னால், எப்போ நம்மிடத்தில் நாம் திருப்தியாக இருக்க முடியும்? நம்மை நாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே கில்ட்டி ஃபீலிங் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ எப்படி திருப்தியாக இருக்க முடியும்? என்னை நான் எப்படி புரிந்து கொள்கின்றேனோ அதனுடைய அடிப்படையில் தான் திருப்தி. என்னை நான் ஆனந்த சொரூபம்னு புரிந்து கொண்டால், நான் ஆனந்தமாக இருக்க எந்த தோஷ தர்ஷனமும் வேண்டாம், எந்த தர்ஷனமும் வேண்டாம், விஷய தர்ஷனமும் வேண்டாம். இங்கே வைராக்கியமும் தேவையில்லை, விஷய தர்ஷனமும் தேவையில்லை. பிறகு என்னன்னா, நான் என்னிடத்தில் சுகமாக இருக்கின்றேன் என்ற ஞானத்தினால் வருகின்ற ஒரு மன நிறைவு, அதையும் பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மானந்தம்ங்கிறது அனுபவ ரூபமாக இல்லை. ஏன்னா இங்கே எனக்கு மேலே ஒரு பொருள் இல்லையே, நான் ஒருவன் தானே இருக்கின்றேன், அத்வைத ஆத்மா, ரெண்டாவது பொருள் இல்லை.
பிறகு இந்த நிறைவு எப்படி வருதுன்னா மனதில் இந்த விவேகத்தினால் வருகிறது. அதனால தான் விவேகக ஏவ ஆனந்தக எஸ்ய சக விவேகானந்தகன்னு சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த விவேகமே ஆனந்தத்தை கொடுக்கின்றது. எந்த விவேக ஆனந்தத்தை கொடுக்கும்? நான் ஆனந்த சுரூபமானவன், நான் ஆனந்தமாக இருக்க எதையும் செய்ய வேண்டாம், எதையும் அடைய வேண்டாம், என்னிடமிருந்து எதுவும் போக வேண்டாம், என்னிடமிருந்து எதுவும் வர வேண்டாம். உடலில் நோய் இருந்தால் அது போனாதான் ஆனந்தம் நல்ல, அது உடலில் இருக்கிற நோய் எனக்கல்ல. இப்போ என்னிடமிருந்து இது போனால் எனக்கு சுகம்னு ஒரு நிபந்தனையோ, எனக்கு ஒன்று வந்தால் சுகங்கிற நிபந்தனையோ இல்லாமல் சுதந்திரமாக என்னுடைய ஆனந்தத்துக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குதோ, இப்போ சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம் அல்லவா, என்ன சுதந்திரம், என்ன சுதந்திரம் கடைசியாக நம்ம அடையணும்னா என்னுடைய ஆனந்தத்தை நான் சுதந்திரமாக அடையணும். அதனுடைய அர்த்தம் எதனுடைய டிபெண்டன்ஸும் எதையும் சார்ந்து இல்லாமல் அடைய வேண்டும். இந்த ஆனந்தம் வித்யா ஞானத்தினால் வரும். இந்த ஆனந்தம் வரணும்னு சொன்னால் வைராகியம் என்பது சாதனை. இப்போ அதுதான் சங்கரர் சொல்கிறார், காமத்யாக பிரதான சாதனம். இந்த பிரம்மானந்தத்தை அடைவதற்கு காமத்யாகம் என்பது பிரதானமான சாதனை என்பதை இந்த விசாரத்தில் உபனிஷத் காட்டுகிறது. அப்படிதான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இப்போ பிரம்மானந்தம்னு சொன்னால் சில பேர் ரசகுல்லாவை சாப்பிட்டு சொல்லுவார்கள் பிரம்மானந்தமாக இருந்ததுன்னு சொல்லி. அது எந்த ஆனந்தம் எங்கே ஓயாச்சு? அது விஷயானந்தத்தில் இருக்குது. அது எதையாவது சாப்பிட்டோ பார்த்துட்டோ அது பிரம்மானந்தம் சொல்கிறோமே தவிர உண்மையில் பிரம்மானந்தம், ஆத்மானந்தம், வித்யானந்தக இப்படினுடைய அர்த்தம் என்ன? மன நிறைவு அல்லது மோக்ஷம். இப்படி ஒரு ஆனந்தம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியலையேனா. அது ஞானம் வரணும், அனுபவிக்க வேண்டும். இது அனுபவம்னு சொல்கிறதா அனுபவம் இல்லைன்னு சொல்கிறதா எப்படியும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் இதெல்லாம் அனிர்வச்சனீயம். எப்படி சம்சாரம் அனிர்வச்சனீயம், அதுவும் கடைசியில் மோட்சமும் அனிர்வச்சனீயம்தான். அனிர்வச்சனீயம்னா விளக்க முடியாது. மோட்சத்தை அனுபவம்னு சொன்னால் சில பிரச்சனை வரும். மோட்சத்தை அனுபவம் இல்லைன்னு சொன்னால், மோட்சங்கிறது அனுபவமே இல்லைன்னு சொன்னால் சம்சாரம்ங்கிறது அனுபவமாக அல்லவா? அனுபவிக்கின்ற சம்சாரத்தை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையான்னு சொன்னால் அனுபவிக்கிறோம்னு தான் சொல்லணும். ஏன்னா அனுபவிக்காத சம்சாரத்துக்கு நிவர்த்தி எதுக்கு நம்ம தேடணும்? எனக்கு தலையில் வலியே இல்லை, அந்த தலைவலி போகணும்னு நான் எதுக்கு நிவர்த்தி பண்ணணும்? அதான் வலியே இல்லையே. இப்போ இல்லாததுக்கு எதுக்கு நிவர்த்தி? இப்போ சம்சாரத்தை அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிற சம்சாரத்துக்கு வர்ற நிவர்த்தி அனுபவ ரூபமா அனுபவம் இல்லாத ரூபமா? அது அனுபவமே இல்லைன்னு சொன்னால் அனுபவம் இல்லாதது ஒன்று அனுபவிக்கிற சம்சாரத்துக்கு எப்படி நிவர்த்தியை தேடும்? அப்படி இந்த மோட்சத்தையும் சம்சாரத்தையும் இப்படின்னு விளக்கவே முடியாது. அதே போல் இப்படி சம்சாரத்தை முடியாது, அப்படி மோட்சத்தை முடியாது. ஆனால் மனதில் ஏற்படுகின்ற ஒரு நிறைவு இருக்கின்றது. அந்த நிறைவை அனுபவம் என்ற சொல்லில் சொன்னால் தவறில்லை. அனுபவத்தை ஒரு பொருளை அனுபவிப்பது போல் சொன்னால் தவறு. மனதில் வருகின்ற நிறைவு அனுபவம், அது பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம். இந்த ஆத்மானந்தத்திற்கு காரணம் வைராக்கியம். ஏன்னா இந்த ஆத்மானந்தம்ங்கிறது முடிவான ஆனந்தம், ஒரு நிறைவு. மன நிறைவுக்கு மேலே வேற என்ன இருக்குது? அந்த நிறைவு என்னன்னா ஒரு முறை அடைந்தால் அது போகாது, அப்படிப்பட்ட நிறைவு. நம்மளும் சில சமயங்களில் நிறைவை அனுபவிப்போம். அது எவ்வளவு நாள்னா கொஞ்ச நேரத்தில் மாறி விடுகின்றது. அப்படி மாறாமல் என்றும் இருக்கின்ற மனநிறைவு, என்ன சூழ்நிலை எப்படி வந்தாலும் ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிறைவு, அமைதி, அது பிரம்மானந்தம். அதற்கு வைராகிய ஆனந்தம் துணை புரிகிறது. எப்படி வைராகிய ஆனந்தம் துணை புரிகிறதுன்னா ஒரு உதாரணம் மூலம் பார்க்கலாம். நம்ம ஒரு மிருகத்துக்கு ஒரு உதாரணமாக நாயை எடுத்துக்குவோம். அதற்கு ஆரம்பத்திலிருந்து மோரும் சாதத்தையும் கலக்கி கொஞ்ச நாள் கொடுத்துட்டே இருங்க, அது சந்தோஷமாக சாப்பிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் அதற்கு பதிலாக, இது ஒரு இடத்துல பார்த்தேன் அதனால் இந்த உதாரணம் வருகின்றது, அதற்கு பதிலாக கொஞ்ச நாள் பாலை விட்டு சாதத்தில் கலக்கி அந்த நாய்க்கு கொடுத்து பாருங்கள்.
அது 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 அதை விட நல்லா ருசித்து சாப்பிடும். நாய்க்கு அதுதான் பிடிக்கும். பாலும் சாதமும் சேர்ந்தது அதனுடைய நாக்குக்கு நல்லா இருக்குது. இப்படி நாக்கை பழக்கினதற்கு பிறகு கொஞ்ச நாள் மீண்டும் மோர் சாதத்தை போட்டு பாருங்க, அது சாப்பிடுமா சாப்பிடாதா? 2 வாய்க்கு மேலே சாப்பிடாது, விட்டுரும். காரணம் என்ன தெரியுமோ? அதை விட அதிகமான ஆனந்தத்தை அனுபவித்த அந்த நாக்குக்கு, அந்த நாயினுடைய நாக்குக்கு கீழான ஆனந்தத்தை கொடுத்து அது சீச்சின்னு நீக்கிவிடும். க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்ருக்கிறவங்களுக்கு அந்த மெரின் ஒரு பிஸ்கட் இருக்குது, நம்ம தவிடு மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொடுத்தா சாப்பிட முடியுமா? ஆனால் அதே அவரை 10 நாள் பட்னி போட்டு அடக்குறுங்கோ, அதையவே சுகச்சு சாப்பிடுவார். ஒன்றும் இல்லாததுக்கு அது சுகம் இருந்தால், சுகத்தை அனுபவித்து பழகின மனதுக்கு கீழான விஷயத்தில் செல்லாது. அப்போ அதனால தான் சத் சங்கம்னு சொல்கிறது. சத் சங்கம் என்னன்னு சொன்னால், நல்லவர்களோட தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக மனசு ஒரு சுகத்தை அனுபவிச்சிடுதுன்னு சொன்னால், இந்த பாலிட்டிக்ஸ் இதை பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட போனால் மனசு ஒட்டாதுன்னு இதை பேசி கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லி, இல்லை அப்படின்னா அங்கேயே உட்கார்ந்து கதை கேட்டுட்ருக்கலாம், கதையை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதிலிருந்து என்னன்னா, நம்முடைய மனசு மேலான விஷயத்தில் வர வர கீழான விஷயத்திலிருந்து விடுதலை அடைகிறது. வைராகியம்ங்கிறது என்ன? கீழான விஷயத்திலிருந்து மேலான விஷயத்திற்கு வருதல். அப்படி இந்த லௌகிகத்திலேயே உலகத்திலேயே மனசை பக்குவப்பட்டு வைராகியத்தை அடைஞ்சோம்னா கடைசியில் எவ்வளோ தூரத்துக்கு வைராகியம் இருக்கணும்? இந்த உலகத்தில் பகவான் எவ்வளவு பொருளை படைச்சிருக்காரோ அத்தனை பொருள்லையும் வைராகியம் இருக்கணும். அதுதான் குவாலிஃபிகேஷன், அதுதான் தகுதின்னு சொல்லியிருக்கு வேதாந்தத்திற்கு. இங்கே சொல்லப்பட போகின்ற விதவிதமான சுக தாரதமியம் இருக்குது. அதில் எல்லா விதமான சுகத்திலையும் மேக்சிமம் பிரம்மலோகம், அந்த பிரம்மலோகத்தில் இருக்கின்ற போஸ்ட்டு, அங்கே இருக்கிற பொருள்கள், அதுவரை ஒருவனுக்கு எப்பொழுது வைராகியம் வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் வேதாந்தத்திற்கு தகுதியை அடைகின்றான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகணும், விசாரம் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், ரொம்ப தூரம் போகணும். அப்போ அவன் ஃபிட்டு தகுதியை அடைகிறான். இப்போ நமக்கு காரணம் தெரியுமோ? ஏன் இவ்வளவு நாள் வேதாந்தம் கேட்டும் நமக்கு பிரயோஜனப்பட மாட்டேங்குதுங்கிற காரணம் என்னன்னா, வைராகியத்தில் தான் தகராறு, வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. அது நமக்கு நன்றே தெரிகின்றது. அதை உபனிஷத் படம் பிடித்து காட்டுகிறது. வைராகியம் எங்கு அதிகரிக்கிறதோ அங்கு ஞானம், தெளிவு. வைராகியம் இல்லாத இடத்தில் ஞானம் கிடையாது. இப்போ புத்தியில் என்னென்னா வெறும் உபனிஷத்தினுடைய சப்தங்கள், உபனிஷத்தினுடைய சவுண்ட் ஓடிட்டுருக்குமே தவிர அந்த சப்தம் ஞானமாக மாறாது. இவ்விதத்தில் வைராகியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வைராகியம் இருக்கிற மனசில் தான் ஆத்ம ஞானம் ஏற்படும். அந்த ஞானத்தினால் வருகின்ற மன நிறைவு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு வைராகியம் காரணம் என்று முக்கியமாக வைராகியத்தினுடைய பலன் அது. ஆனால் வைராகியத்திற்கு அவாந்தர பலன் என்ன, அமுக்கியமான பலன் என்ன? இந்த உலகத்தில் ஒருவன் நல்லா சுகமாக வாழணும்னாலும் கூட வைராகியம்தான் தேவை. இப்போ ஒருவர் இந்த உலகத்தில் நான் நல்லா சந்தோஷமாக சுகமாக வாழணும்னா வைராகியம் வேணும்னு சொல்லணும். வைராகியம்ங்கிற வார்த்தையில் சொல்லக்கூடாது, வேறு வார்த்தையில் சொல்லி இந்த போகத்துக்கும் சுகத்துக்கும் அடிமையாகாத நல்லா உழைக்கணும் படிக்கணும்னு சொன்னால் அது என்ன? அது ஒரு விதமான வைராகியம். அப்படி உலகத்தில் பிரதிபிம்ப ஆனந்தம், தாரதமிய ஆனந்தம் எனக்கு அதிகமாக வேணும்னாலும் வைராகியம் காரணம். பிம்பானந்தம், ஆத்மானந்தம் வேண்டுமென்றாலும் வைராகியம் காரணம். இப்போ வைராகியம் எதுக்கு காரணம்? எல்லாத்துக்கும் வைராகியம்தான் காரணம்னு சொல்லி வைராகியத்தினுடைய பெருமையை உபனிஷத் கூறுகிறது. இனி நாம் மூன்றாவதான விசாரத்தை பிறகு செய்ய வேண்டும். மூன்றாவது விசாரம் என்ன பாக்கி இருக்கின்றது? ஆனந்த மீமாம்சா 3 கருத்தை விளக்குகிறது. 3 கருத்தை இதிலிருந்து எடுக்கிறோம்னு பார்த்தோம். ஒன்று, ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம்னு நிலைநாட்ட, அந்த விசாரத்தை முடித்தோம். இரண்டாவது, வைராகியத்தினுடைய பெருமை, அதை நாம் இப்பொழுது முடித்தோம்.
மூன்றாவது ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு இந்த விசாரம் பயன்படும் என்பது. அதை பிறகு பார்க்கலாம். எஸ்சாயம் புருஷே அப்படிங்கிற இடத்துல வரப்போகுது. சயஸ்சாயம் புருஷேங்கிற அடுத்த பகுதியில் வரும். அப்பொழுது அந்த விசாரத்தை செய்யலாம். இனி நாம் உபனிஷத்திற்குள் செல்ல வேண்டும், ஆனந்த மீமாம்சாவுக்குள் செல்ல வேண்டும். சைஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி, அதுக்கும் பொருளை பார்த்துள்ளோம். ஏஷா சொல்லப்போகின்ற ஆனந்தத்தினுடைய மீமாம்சா விசாரமானது இங்கு பேசப்படுகிறது. இனி பார்க்க வேண்டும். யுவாஸ்யாத் சாது யுவாத்யாயக. இந்த பகுதியை பார்ப்பதற்கு முன் சுருக்கமாக இதற்கு முகவரை பார்க்கலாம். உபனிஷத் என்ன செய்கின்றது? மனித லோகத்தில் ஒரு மனிதனால் அடையக்கூடிய முக்கியமான அல்லது மேக்சிமம் அதிகமான சுகம் எது என்று எடுத்து கொள்கின்றது. இந்த மனித லோகத்தில் ஒரு மனிதனால் அடையக்கூடிய மேக்சிமம் ஹாப்பினஸ், அதிகமான சுகம் எதுவாக இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்கின்றது. ஒருவன் இளமையாக இருக்கின்றான், சாதுவாக இருக்கின்றான், பலத்தை உடன் இருக்கின்றான், அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பூமியும் அவனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் கற்பனை செய்கின்றது. இப்படி கற்பனை செய்து இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். எப்படிப்பட்ட மனிதன்கிற கற்பனையை உபனிஷத்துக்குள்ளே பார்க்கலாம். சில கற்பனைகளெல்லாம் செய்கின்றது. கற்பனைன்னா நடக்க முடியாததல்ல, அது எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு இருக்காது. இருந்தாலும் உபனிஷத் கற்பனை செய்து இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு மனிதலோகத்தில் அமைந்திருந்தால் அவனுக்கு ஒரு சுகம் இருக்கும். அது ஒரு பங்கு, ஒரு யூனிட். ஒரு யூனிட்னு சொன்னால் மனிதனுடைய ஒரு ஆனந்தம் என்று முதலில் மனிதனால் அடையப்படுகின்ற மேக்சிமம் சுகம் என்ன என்று ஒரு பங்கை எடுத்து கொள்கின்றது. அதற்கு பிறகு உபனிஷத் என்ன செய்கின்றது? இங்கு சொல்லப்பட்ட மனிதலோகத்தில் இங்கு சொல்லப்பட்ட மனிதனுக்கு வருகின்ற ஆனந்தத்தினுடைய ஒரு பங்கு இருக்கிறதல்லவா, இதே மனிதலோகத்தில் இந்த பொருள்களில் ஒருவனுக்கு வைராக்கியம் இருந்தால் அவனுக்கு எவ்வளவு சுகம் என்றால் இந்த ஒரு பங்கு சுகத்தை விட 100 மடங்கு சுகம் அதிகம் என்று காட்டுகிறது. இப்போ ஒருவனுக்கு இந்த போகம் எல்லாமே இருக்கு, இந்த உலகமே அவனுடைய கையில் இருக்கு, அவனுக்கு ஒரு சுகம் வருகின்றது. அந்த சுகம் ஒரு பங்கு. பிறகு இதில் வைராகியத்தை உடையவனுக்கு 100 மடங்கு சுகம். அதை எப்படி காட்டுகிறது என்றால், இந்த லோகத்தை விட்டு இதைவிட உயர்ந்த லோகத்திற்கு சென்றுள்ளவன், இதைவிட மேலான லோகத்திற்கு சென்றவனுக்கு கண்டிப்பாக இந்த லோகத்தில் வைராகியம் இருக்குமா இருக்காதா? இப்போ அமெரிக்கா போகிறவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வைராகியம் வந்துடுதல்லவா? ஒரு நல்ல லோகத்துக்கு போனால் கீழான லோகத்துக்கு வைராகியம் வந்து விடுகிறது. ஏன்னா இங்கே விஷய சுகம் அவ்வளவாக கிடைப்பதில்லைன்னு சொல்லி. அப்படி இதைவிட அதிகமான லோகத்திற்கு சென்றவனுக்கு மனிதனை விட 100 மடங்கு சுகம் என்ற விதத்தில் விசாரத்தை செய்கிறது. அந்தந்த இடத்துக்கு வரும்போது நாம் விசாரத்தை செய்யலாம். இப்பொழுது இதுவரை சயேகோ மானுஷ ஆனந்தகங்கிற வரைக்கும் இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு மேலே எப்படி உபனிஷத் படிப்படியாக செல்கிறதுங்கிறது அந்த இடத்துல வந்தால் பார்க்கலாம். இப்பொழுது சயேகோ மானுஷ ஆனந்தக நம்ம படித்தோம் அல்லவா, அது வரைக்கும் என்ன முகவுரை? ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மேக்சிமம் அதிகமான சுகத்தை பற்றி உபனிஷத் பேசுகிறது. ஒரு கற்பனை செய்கிறது. ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனுக்கு ஒரு சுகம் இருக்கு, சுகத்தை பற்றி அவனுக்கு பேச வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? முதல் சொல் யுவா ஸ்யாத். இப்போ மந்திரத்தில் எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியுதோ? ரொம்ப நாள் ஆச்சு. யுவா ஸ்யாத் 8வது அணுவாகத்தில் சைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதின்னு 2வது வரிக்கு அப்புறம் யுவா. யுவா என்றால் இளமை, இளமையான வயதை உடையவன், இளைஞன் அர்த்தம். ஸ்யாத் என்றால் ஒருவன்
இளம் வயதை உடையவன். யுவா ஸ்யாத். ஏன் யுவான்னு சொல்லப்படுகிறது? குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தையினுடைய ஆனந்தம் எப்படி இருக்குது? மீறினா 2 பலூன்லேயே அதனுடைய வாழ்க்கை ஓடிடுது. இப்போ குழந்தைக்கு இந்திரியங்களெல்லாம் வளர்ச்சி அடையவில்லை, இந்த மனித லோகத்தில் இருக்கிற சுகத்தை அனுபவிக்க. ஆகவே யுவா. அல்லது 80 வயசுக்கு மேலே ஆயிடுதுன்னா என்ன ஆயிரும்னா, இந்திரியங்களெல்லாம் நாசத்தை அடைந்து விட்டது, எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. இப்போ பகவான் உனக்கு 85 வயசில் உனக்கு பெரிய பங்களா, வீடு, காரு, டிவி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? வயிற்றெரிச்சல் தான் வரும் அந்த வயசில் நமக்கு கொடுத்தா. அதனால் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிடுவோம் பகவான்கிட்ட. காரணம் என்ன? அது எப்போ எதை அனுபவிக்க முடியும்? அப்போது ஒரு போகத்தை அனுபவிக்கினாலும் அல்லது மோட்சத்துக்கு வேண்டுமானாலும் சாதனை என்ன? வயது. ஆகவே யுவா ஸ்யாத், ஒருவன் இளம் வயதில் இருக்கின்றான். அது முதல் கண்டிஷன். இரண்டாவது என்ன? சாது யுவா. அந்த யுவா அப்படிங்கிறதுக்கு அடுத்த அடைமொழி சாது. சாது என்றால் சாஸ்திர விகித கர்மகாரி. சாது என்றால் சாஸ்திரத்தில் சொன்ன கர்மத்தை செய்பவன். சாஸ்திர விகித கர்மகாரி. காரினா செய்பவன். சாஸ்திரத்தில் சொன்னபடி வாழ்க்கையை நடத்துபவன், ஒழுக்கமானவன், ஆஸ்திக புத்தி உடையவன் சாது. சாதுன்னு சொன்னால் இந்த இடத்துல சந்நியாசின்னு அர்த்தம் அல்ல. சாது என்றால் நல்லவன், சொன்ன பேச்சை கேட்பவன் அர்த்தம். என்ன, சில வீட்டில் பசங்க இருக்கும், சின்ன பசங்களாக இருக்கும், ஆனால் சொன்ன பேச்சை கேட்காது. அப்படி இல்லாமல் சாது. சாது என்றால் அவன் வீட்டுக்கு தகுந்தவன், பெற்றோருக்கு அடங்கி இருப்பவன், அடக்கமாக இருப்பவன். அடக்கம்னு பொருள் எடுத்துக்கலாம், அல்லது சொல்கின்ற கர்மத்தை செய்பவன். அவனை இப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லி கற்பனை செய்து வருகின்றது. இப்போ முதலில் யுவா, இளைஞனாக இருக்கின்றான். இரண்டாவது அவன் முரடனா இல்லைங்கிறதுக்காக சாது. அவன் சாஸ்திரத்தில் சொன்ன கர்மத்தை எல்லாம் செய்துட்டு ஒழுங்காக இருப்பவன், பெரியவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு வாழ்பவன் சாது. அடுத்தது அத்தியாயக. மூன்றாவது. முதல் 6 சொல்லப்படுகின்றது அத்தியாத்மம். தன்னுடைய உபாதியில 6 விதமான குணம் சொல்லப்படுகிறது. முதலில் யுவா, இரண்டாவது சாது. சாதுங்கிறது மென்டல், மனதினுடைய நேச்சர், சுபாவம், நல்ல சுபாவத்தை உடையவன், சாஸ்திரம் பெரியவர்கள் சொல்வதை கேட்பவன். மூன்றாவது அத்தியாயக. அத்தியாயக என்றால் நன்கு படித்தவன். அதீத வேத வேதாங்கக. வேதத்தையும் வேதத்தினுடைய அங்கங்களையும் படித்தவன். அதீத வேத வேதாங்கக. வேதம், வேதத்தினுடைய அங்கம், இவைகளை படித்தவன். அத்தியாயக, ஒழுங்கா படித்தவன் அர்த்தம். இப்போ இந்த உலகத்திலேயே ஒருத்தன் சுகமாக இருக்கணும்னா எப்போ? முதல்ல அவனுக்கு ஏஜ் இருக்கணும், வயது இருக்கணும், சொன்னபடி கேட்டு ஒழுங்காக இருக்கணும். அடுத்தது என்னென்னா ஒழுங்காக படிச்சிருக்கணும். இதெல்லாம் தானே குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்ப்பார்கள். சின்ன வயசுனா இருக்கானா, சொன்ன பேச்சை கேட்குறானா, படிச்சிருக்கானா, இதெல்லாம் உபனிஷத்தை சொல்கிறது. படித்தவன். அடுத்தது என்னன்னா ஆசிஷ்டக. ஆசிஷ்டகங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் சீக்கிரமாக காரியத்தை செய்பவன், சோம்பல் இல்லாமல் இருப்பவன் அர்த்தம். ஒரு காரியத்தை சொன்னால் ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லி ஒழுங்காக செய்யாமல் இழுத்துட்டு மெதுவாக செய்பவன் அல்ல, சொன்ன உடனே செய்வான் அர்த்தம். ஆஷு தமக ஆசிஷ்டக. ஆஷுன்னா குயிக்கு. ஏன்னா சில பேர் திட்ட காரியத்தை சொன்னால் சீக்கிரம் நடக்காது, சில பேர் இல்லை துடியாக இருப்பான்னு சொல்லுவாங்களோ, காரியத்தை சொன்னால் உடனே செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்டவன். துருதுருன்னு இருப்பான்னு சொல்லுவார்கள் கிராமத்தில். அந்த பையன் துருதுருன்னு இருப்பான், அதுதான் ஆசிஷ்டகன்னு சொன்னால் ரொம்ப துடியாக இருப்பவன், சீக்கிரமாக காரியத்தை செய்பவன். இதெல்லாம் அவனுடைய பர்சனாலிட்டி. அவனுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றது. இனி 2வது அர்த்தம் சிஷ்டக என்றால் போதிக்கப்பட்டவன்.
சிஷ்டகங்கிற சொல்லுக்கு நன்கு உபதேசம் செய்யப்பட்டவன். ஆ என்ற சொல் ஆசமந்தாத், மூவரிடம் நன்கு படித்தவன், உபதேசத்தை பெற்றவன். யாரு 3 பேர்? மாதா, பிதா, குரு. அம்மாவிடமிருந்து, அப்பாவிடமிருந்து, குருவிடமிருந்து கல்வியை கற்றவன், அவர்களிடமிருந்து முறையாக உபதேசத்தை பெற்றவன், அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றவன். அதாவது அம்மா சொல்லி, அப்பா சொல்லி, குரு சொல்லி அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு வாழ்க்கையில் பண்பாட்டை அடைந்தவன். இப்போ சில பேர் பசங்கள்லாம் சின்ன பசங்கர் ஒழுங்காக இல்லாதது காரணம் என்ன? சரியான தாயினுடைய உபதேசம் கிடைக்காம போயிருக்கலாம், அல்லது தந்தையினுடைய உபதேசம் கிடைக்காம போயிருக்கலாம், நல்ல ஆசிரியர்கள் கிடைக்காமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் முறையான நல்ல தாய் தந்தை குரு அவனுக்கு அமைந்தது. அவர்களிடமிருந்து என்ன பாடத்தை பெற்றிருக்கணுமோ அதை பெற்றவன் அர்த்தம். அப்பொழுது அவனுக்கு பக்குவம் வரும். இப்போ சேரியில எல்லாம் ரொம்ப பசங்க அல்லது எல்லாம் சின்ன வயசில் ரொம்ப ஏன் கெட்டு போகிறாங்கன்னு சொன்னால், நல்ல உபதேசம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். சின்ன வயதில் தாய் தந்தை குரு இவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய பக்குவம் கிடைக்கவில்லை. அப்படி இல்லாமல் இந்த மூவரிடமிருந்து நன்கு உபதேசம் செய்யப்பட்டவன், இவர்களிடமிருந்து பயனை அடைந்தவன். ஆசிஷ்டக, இது 2வது பொருள். இப்போ இது வரைக்கும் 4 பார்த்தாச்சு. யுவா, சாது, அத்தியாயக, ஆசிஷ்டக. அடுத்தது திருடிஷ்டக. திருடிஷ்டக என்றால் மனோதைரியம் உடையவன், தைரியமான மனதை உடையவன், கோழை அல்ல. திருடிஷ்டக நிச்சயமாக முடிவெடுப்பவன் என்பது இனியொரு பொருள். மனோதைரியமுடையவன் அல்லது எந்த முடிவையும் நிச்சயமாக எடுப்பவன். அதுவும் ஒரு விதமான சாமர்த்தியம்தான். சில பேர்த்துக்கு முடிவு எடுக்கிறதுல நிச்சயமே வராது. பல முறை முடிவு எடுத்து மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்லாமல் இதுதான் என்று எத்தனையோ பிரச்சனை வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இது ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தானே, முடிவு எடுக்க முடியாமையே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனசு என்ன சுகத்தை அனுபவிச்சிட போகுது? அப்படி இல்லாமல் நிச்சயமாக தைரியமாக முடிவெடுப்பவன், அதுவும் ஒரு விதமான குணம். ஆனதாகட்டும்னு சொல்லி ஒரு தைரியமான முடிவெடுக்கணும். அப்படிப்பட்ட மனதை உடையவன். சில பேருக்கு அந்த நிச்சயமே இல்லாமல் இருக்கும். அதனால உபனிஷத் கூறுகின்றது திருடிஷ்டக. இவ்வளவு இருக்கு, உடம்புல பலமே இல்லைன்னு வச்சுக்கோமே, அவன் என்ன நிச்சயமான முடிவு எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே ஈஸி சேரில் தான் படுத்துட்டு இருக்க முடியும். அதனால் என்ன கடைசி சொல் பலிஷ்டக. உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்தூல சரீர ஆரோக்கியவான். பலிஷ்டக, பலிஷ்டகன உடலில் நல்ல ஆரோக்கியத்தை உடையவன். இப்படிப்பட்ட ஆளை எங்காவது பார்க்க முடியுமோ? முடியாதுதான். அப்படி அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் உள்ள ஒவ்வொரு இடம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோமே, இதெல்லாம் சேர்ந்து ஒருவனுக்கு இருக்கு. என்ன? யுவா இளமையாக இருக்கான், சாதுவா வேற இருக்கான், அத்தியாபக நல்லா படிச்சிருக்கான், ஆசிஷ்டக குயிக்கா காரியத்தை செய்பவன், திருடிஷ்டக மனோதைரியமுடையவன், பலிஷ்டக உடல் வலிமை உடையவன். இவ்வளவு இருந்து அவனுக்கு ஒரு சேரியில் ஒரு குடிசை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவன் என்ன சுகத்தை அனுபவிச்சிட முடியும்? அதுவும் கூட கிடையாது, குடிசையும் கூட கிடையாது. ஒரு மரத்தடி தான் அவனுக்கு சொந்தம்னு சொன்னால் அவனுக்கு என்ன சுகம் கிடைச்சிருது? லௌகிக்கத்தில் என்ன சுகம் அவனுக்கு கிடைக்கும்? அதனால் அடுத்தது இதுவரைக்கும் தன்னிடம் இருக்கின்ற இந்த உபாதியில் இருக்கிற பெருமையெல்லாம் சொல்லப்பட்டது. இதுக்கப்புறமும் நம்ம சேர்த்திக்கணும். வேற ஏதாவது நமக்கு தோன்றி இருந்ததுன்னா அதையும் சேர்த்திக்கலாம். உபனிஷத் கற்பனை பண்ணாத நம்முடைய உபாதியில் நமக்கு ஏதாவது ஒரு பலகீனம் இருந்து அது இருந்துட்டா என்னன்னு சந்தேகம் வந்தால் அதுவும் இல்லை என்று நம்ம சேர்த்திக்கணும். இப்படி ஆத்தியாத்மிகம் உபாதியை சொல்லி இனி அவனுக்கு என்னென்னலாம் இருக்கான். அடுத்தது தஸ்ய
இப்படிப்பட்டவனுக்கு, தஸ்ய இப்படி இங்கு சொல்லப்பட்டவனுக்கு, இயம் பிருத்திவி இந்த பூமி முழுமையா, இந்த பூமி முழுவதும், இயம் பிருத்திவின்னு சொல்லியாச்சு, வெறும் இந்தியா அல்லது மெட்ராஸ் எல்லாம் கிடையாது, இயம் பிருத்திவி என்டையர் யூனிவர்ஸ், இந்த உலகம் முழுவதும். அது எப்படி? சர்வா பிருத்திவி எல்லா இந்த அகில பிரபஞ்சமும் வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத், இந்த முழு பூமியை உனக்கு கொடுக்குறேன், ஒரு லோகத்தையே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பகவான் போய் நீ போய் சந்திர மண்டலத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன்றும் இல்லையே, வாழ முடியாது. இப்போ வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத்னா முழு பூமியும் பொருளுடன் கூடியது. வித்தம்னா வளம், பொருள் வளம், நீர் வளமாகட்டும், பிறகு என்னென்ன வளமெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறோமோ அத்தனை, பெட்ரோல் முதல் கொண்டு எல்லாம் வச்சுக்க வேண்டியது தான். எல்லா வளத்துடன் கூடியது. பூர்ணான நிறைந்தது. இந்த பூமி முழுவதும் வித்தத்தினால், வித்தம்னா பொருள்களினால், போகத்தை கொடுக்கின்ற பொருள்களினால். வித்தஸ்யங்கிறத மூன்றாவது பக்தியில் மாற்றிக்கணும். வித்தேன பூர்ணாஸ்யாத், வித்தத்தினால் பொருள்களினால் நிரம்பப்பட்டிருக்கின்றது. அவனுக்கு இந்த பூமியே இருக்கு. ஒரு சின்ன கவர்மெண்ட் கிடையாது, குளோபல் கவர்மெண்ட். அவனுடைய கவர்மெண்ட் என்னன்னா இந்த பூமியே அவனுடையது தான், எதிரிகள் கிடையாது. அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கலாம். வேற யாராவது எதிரிகள் வந்துருவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. முழு பூமி அவனுக்கு. அது எப்படிப்பட்ட பூமி? பூமியை கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லி சகாரா பாலைவனத்தை கொடுத்தோம்னா அது என்ன பிரயோஜனம்? அதனால வித்தஸ்ய வித்தேன பூர்ணாஸ்யாத், இவனுக்கு என்னென்ன போகத்தை அனுபவிக்கலாமோ அத்தனையும் அனுபவிக்கின்ற பூமியானது அவன் கையில் இருக்கு. இந்த பூமிக்கே ராஜான்னு வச்சுக்கோமே, அப்படி இருக்கின்றது. இந்த பூமி அவங்கிட்டிருந்து அவனுடைய உடல்ல ஏதாவது உபாதியில ஏதாவது தகராறு இருந்துட்டா சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால அதை முன்னாடி சொல்லியாச்சு. பலிஷ்டக, திருடிஷ்டக, ஆசிஷ்டகன்னெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இங்க என்ன? இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒருவன் கையில் இருக்கு. அவனுடைய உபாதி எப்படி இருக்கு? பூர்ணமா இருக்கு. பூர்ணமான அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. அது என்னன்னா சக ஏகக மானுஷ ஆனந்தக. சக சக ஏக, அது ஒரு பங்கு. ஏககன சிங்கிள் யூனிட், ஒரு பங்கு. மானுஷக ஆனந்தக, மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆனந்தம். மானுஷக என்றால் மனுஷ்ய சம்பந்தி, மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆனந்தம். அதுதான் அவனுக்கு கிடைச்ச லாட். இவ்வளவு இருந்து இவ்வளவு கண்டிப்பாக கிடைக்காது. இதில் கிடைக்குமோ? ஒன்றா சாது, சில பேர் 80 வயசில் தான் சாது ஆகிறார்கள், சின்ன வயசில் சாது ஆகிறதில்லை. இதெல்லாம் கிடைக்காது. அப்படி ஒரு கால் கிடைச்சி இந்த உலகமே அவனுக்கு கிடைச்சி, உலகம் பூரா அவனுக்கு கிடைச்சிடணும். ஒரு பகுதி அவனுக்கு இல்லை அப்படின்னா அவர்கள் இவனுக்கு பகைவன் ஆயிடுவார்கள். உலகம் பூரா அவனுக்கு கிடைச்சி உடல் இப்படி இருந்து அவன் ஒரு சுகத்தை அனுபவிச்சா அதுதான் மனிதன். மனித லோகத்தில், மனித சரீரத்தில் ஒருவன் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தினுடைய உச்சகட்டம். அது மனிதனுடைய ஆனந்தத்தின் ஒரு பங்கு. ஒரு பங்குன்னு சொன்னால் மனுஷ லோகத்தில் இதுதான் மேக்சிமம். இதை கேட்ட உடனே எப்படி இருக்க தோணுது? இந்த ஆனந்தமாவது கிடைக்குமா அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணும். காரணம் என்ன? இதில் எவ்வளவு பங்கு நம்மெல்லாம் அனுபவிச்சுட்டு வர்றோம். இந்த உலகத்தில் ஆசிஷ்டம் கிடையாது, திருடிஷ்டம் கிடையாது, பலிஷ்டம் கிடையாது. இங்கே 6ல் சொன்னது ஒன்றுமே கிடையாது. இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. என்ன பூமி, என்ன சுகத்தை நம்ம வச்சுருக்கோம்? ஒன்றும் கிடையாது. ஒரு ஃப்ளாட்டு, கொசு வர்ற ஒரு ஃப்ளாட் இருக்குது, அவ்வளவுதான். இவ்வளவு இருந்து வைராக்கியம் வரலையே, அதுதான் பெரிய ஆச்சரியம். இவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தா ஒருவனுக்கு பிரம்மத்தை மறந்து போகத்தில் இருக்கணும். ஒவ்வளவு துக்கம் ஏதாவது இதை விட கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்குமான்னு புத்தி போகுதே, அதான் பெரிய ஆச்சரியம். இவ்வளவு சேர்ந்தது என்னன்னா ஒரு மனித லோகத்தில் இருக்கின்ற ஒரு பங்கு ஆனந்தம். இனி ஒரு யூனிட்டை வச்சு உபநிஷத் எப்படி டெவலப் பண்ண போகிறது என்றால், ஒருவன் இந்த மனித லோகத்தில் இருந்தால் இந்த உபாதியோட, உபாதினா உடல், இங்கு சொல்லப்பட்ட உடலுடன் இருந்து
இந்த உலகத்தை அனுபவிச்சான்னா அவனுக்கு ஒரு ஆனந்தம் வரும் அல்லவா. ஒரு ஜீவன் என்ன செய்கின்றான், கர்மா உபாசனை எல்லாம் பண்ணி அடுத்த லோகத்திற்கு செல்கின்றான். லோகம்னு சொன்னா, இப்போ மனித லோகம்னு சொன்னா இந்த உபாதி, இந்த உலகம். மிருகலோகம்னு சொன்ன என்ன, அதற்கு தகுந்த உடல், அந்த உடலுக்கு தகுந்த உலகம் இருக்கு. அதே போல மனிதனை விட வேறு விதமான லோகங்கள் சாஸ்திரத்தில் பேசப்பட்டுள்ளது. எத்தனையோ லோகங்கள் பேசப்பட்டுள்ளது. இதில் அடுத்த லோகமாக பேச இருப்பது மனுஷ்ய கந்தர்வ லோகம். மனுஷ்ய கந்தர்வன்கள் சொல்லி ஒரு விதமான ஜீவர்கள், அது ஒரு விதமான லோகம். அந்த லோகத்துக்கு செல்பவர்கள் இந்த லோகத்தை விட மேலான சுகம் அவர்களுக்கு இருக்கும். இந்த உடலை விட மேலான உபாதி அவர்களுக்கு இருக்கும். சுகத்தை அனுபவிக்கிற உபாதி இருக்கும். அங்கு சென்றவர்கள் அந்த லோகத்திலிருந்து இந்த லோகத்தை பார்த்தால் அவர்களுக்கு எப்படி இருக்குமா, இதில் அவர்களுக்கு வைராகியம் வரும். போயும் போய் இதைத்தான் அனுபவிக்கிறார்களா, நாங்கள் பாரு எந்த லோகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு வைராகியம் இருக்கும். அதில் நாரதருடைய ஒரு கதையில் வரும். பகவான் நாரதருக்கு பன்றியினுடைய சரீரத்தை கொடுத்தாராம். அது ஒரு கதையினுடைய மைய கருத்து இது. எதற்காகன்னு சொன்னால், நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்க, அந்த பாவத்தை தீக்கணும், சீக்கிரமாக தீக்கணும்னு நாரதர் கேட்டார். அப்போ ஒரு கஷ்டமான சரீரத்தை கொடுப்போமே, ஏன்னா அசுத்தமான சரீரத்தை கொடுத்துடலான்னு சொல்லி பன்றி சரீரத்தை கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே நாரதர் என்ன பண்ணிட்டார், அங்கே ஒரு பெரிய குடும்பத்தை உற்பத்தி பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிட்டார். காரணம் என்ன, அந்த சரீரத்தில் அபிமானம் வச்சு அங்கே இருந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய மனித சரீரத்தில் இருக்க வேண்டிய ஆத்மா பாவத்தினுடைய இதுக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட வேண்டியது வந்ததுன்னு ஒரு கதை வரும். அப்படி மனித சரீரத்தில் இருக்கிற நமக்கு பன்றி சரீரத்தை பார்த்து அதனுடைய போகத்தில் நமக்கு என்ன வரும், கண்டிப்பாக வைராகியம் இருக்கு. ஏன்னா இந்த சரீரம் உயர்ந்தது, நம்ம லோகம் உயர்ந்தது. அப்படி அடுத்த லோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த லோகத்தில் வைராகியம் இருப்பதனால் அவர்களுடைய சுகம், இங்கே சொல்லப்பட்ட சுகம் இருக்கே, இதைவிட 100 மடங்கு மனித கந்தர்வர்களுக்கு இருக்கிறது. இப்படியே உபனிஷத் எடுத்து செல்லும். அதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.